ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே மூன்றாவது ஆராதனைக்கு வந்த உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கும் வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்கள் குடும்பத்துக்கும் பாஸ்டர் ஜஸ்டின் மற்றும் உடன் ஊழியர்கள் குடும்பத்துக்கு இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் கிறிஸ்தாஸ் இந்த சபைக்கு மட்டும் அவர்கள் தலைமை போதகர் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏஜி சபைகளுக்கும் ஒரு தலைவராக கமிட்டி மெம்பராக இருந்து ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்கள் தமிழ்நாடு ஏஜி சபைகளுக்குள் இருக்கிறது. அந்த காரியங்களையும் அவங்க திறமையாக நிர்வாகம் செய்கிறார்கள், நல்ல ஊழியங்களை செய்கிறார்கள். மே 1 எங்களுடைய ஜோனல் ஃபாஸ்டிங் பிரேயரில் நல்ல அற்புதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தார்கள். அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்படியாக ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபன அந்த குடும்பத்தில் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை சேவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஸ்தாபனத்தையும் நல்ல தலைவர்களையும் நல்ல வசனங்களை போதிக்கிற, ஏன்னா இந்த கடைசி காலத்தில் வசனங்கள் போதிக்கப்படுவதில்லை, வசனங்கள் சொல்லப்படுவதில்லை. வசன அறிவு மிக குறைவான காலகட்டத்தில் நம்முடைய ஸ்தாபனம் உபதேசங்கள், சத்தியங்கள், வசனங்களை அறிவிப்பதில், சுவிசேஷம் அறிவிக்கிறதில் ஒரு முன்மாதிரியாக நம்முடைய தேசத்துக்கும் உலகத்துக்கும் இருக்கிறது. உலகம் முழுதும் இருக்கின்ற அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபன சபைகள் செயல்படுத்துகிறது. நாமும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். முதல் ஆராதனையில் ஜெபத்தை குறித்து பேசினேன். அதற்கு முதலாவதாக உங்களுக்கு தலைப்பு வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 3 ஆராதனையிலும் இந்த 3வது ஆராதனையிலும் தலைப்பு வசனங்கள் ஒரே வேத பகுதியை தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். லூக்கா 11:7-8 முதலாவதாக அந்த வசனங்கள். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4-5 இந்த 2 வேத பகுதிகள் நம்முடைய தலைப்பு வசனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஜெபத்தை குறித்து தான் உங்களோடு பேச இருக்கிறேன். நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இந்த நாள் நம்ம தியானிக்கிற தலைப்பு, ஜெபத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. ஆமென். ஜெபத்தினால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்ததை அநேகர் பார்த்தார்கள். நல்ல ரோல் மாடல், முன்மாதிரியாக இருந்தார். சீசர்கள் அவர் ஜெபித்ததை பார்த்தார்கள். ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். இயேசு ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க ஊக்கப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாமும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறத அநேகர் பார்க்கணும். முதல்ல நம்முடைய குடும்பம், நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். பெற்றோர் ஜெபிக்கிறதை யார் பார்க்கணும்? பெற்றோர் ஜெபிப்பதையும் வேதம் வாசிக்கிறதை பிள்ளைகள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்போ தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வேதம் வாசிப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம அவங்க ஜெபம் பண்ண மாட்டேங்காங்கன்னு சில நேரம் குடும்ப ஜெபத்தில் பார்க்குறோம். பிள்ளைகள் ரொம்ப முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப முகங்குப்புற விழுந்து பைபிளில் சொல்லப்பட்டது போல் ஜெபம் பண்ணுவார்கள். ஊக்கமாக திரும்ப என்னாத்துமாவே என்று சொன்னோன்னு எழும்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு புரிந்திருக்கும், சிலருக்கு புரியலை. என்ன செய்வாங்க? 3ஆம் வானத்துக்கு போயிடுவாங்க. அப்படி முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்தியம் தெரியுது, தெரியலையோ, என்னாத்துமாவே சொன்னால் எழும்பணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆட்களை எழுப்பி விட்டுறதுக்கு என்ன வசனம் சொல்ல வேண்டியிருக்கு? என்னாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என்னாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரினா, சில பிள்ளைகள் எங்கள் சர்ச்சிலையும் எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மகா சில பிள்ளைகள் வெளியே விளாண்டுட்டு நிற்கும். சண்டே ஸ்கூல் முடிஞ்சிடும். ஆராதனையில் சில நேரம் பிரசங்கம் கொஞ்சம் நீண்டு விட்டது என்றால் சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு பிள்ளைகளுங்க வந்துடுவாங்க, வெளியே நிற்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. இந்த என் ஆத்துமாவேங்கிற வார்த்தை எல்லோரும் சொல்ல ஆரம்பித்த உடனே பிள்ளைகள்லாம் வேகமாக உள்ளே ஓடி வந்துடும் சர்ச்சுக்குள்ளே. அப்படின்னா என் ஆத்துமாவேன்னா என்னது? சபை முடிந்து விட்டதுன்னு எல்லாம் சின்ன வயசுலேயே தெரியுது. இப்போ சிலர் ஜெபத்தில் என்னென்னா என்னாத்துமாவே சொன்னால் தான் ஜெபத்தில் அவங்க உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அது வரைக்கும் அவங்க ஜெபத்தில் தூங்கிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் கூடாததை நான் வாசித்துக்கிற அந்த வசனங்களில் 3 நண்பர்கள் ஒரு சம்பவம் இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். நண்பனிடத்தில் போய் 3 அப்பங்களை கடனாக கேட்கிறான்.
கொடுக்க முடியாத சூழ்நிலை, கொடுக்க முடியாது. அடுத்த வசனம், அவனுக்கு கொடுக்கப்பட்டது, வாங்கி நான் பெற்றுக்கொண்டான். ஒரு முடியாததை அங்கே நடத்தப்பட்டது. இதே போல தான் லூக்கா 18 அந்த விதவை அநீதியுள்ள நியாயாதிபதி அவனிடத்திலிருந்து நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை பெற்றுக்கொண்டால், ஜெபம் என்பது நம்முடைய மூளை அறிவோ, நம்முடைய மாம்ச பலமோ, நம்முடைய பணபலமோ சாதிக்க முடியாததை சாதிப்பது தான் ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். நம்மால் முடிந்ததை நிறைய சாதிக்கிறோம், நமக்கு திறமை இருக்கிறது. சிலர் பேச்சு சாமர்த்தியத்தினால சில காரியங்களை சாதிப்பார்கள். சிலர் அழுதே சாதிச்சிருவாங்க. சிலர் அவங்களுடைய திறமை சாதிப்பார்கள். ஆனாலும் மனிதன் ஒரு எல்லை வருகின்ற பொழுது சில காரியங்களை அவன் செய்ய முடியாது. ஒரு அடி கூட அவனால் எடுத்து வைக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வருவான். எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று ஓடுகிற மனிதன், கர்த்தர் ஒருவர் கடவுள் இருக்கிறார் என்கிற ஒரு நிலையை எப்பொழுது உணர்கிறான் என்று சொன்னால், அவனால் சில காரியங்களை முடியாத பொழுது, சில நேரம் வலிமையான காரியம். நான் 92ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் தெர்மல் நகர் என்கிற பகுதியில் ஊழியம் செய்தேன். இப்போ எனக்கு அந்த காலத்தில் என்கிட்ட ஒரு பைக், பஜாஜ் M80 அப்படின்னு ஒரு பைக்கு சொல்லுவாங்க. அந்த நாட்கள் அது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பைக்கு. அந்த 92ல் ஒரு பெரிய ஃப்ளட்டு, வெள்ளம் வந்தது. நாங்கள் இருந்த வீடு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணீரில் மூழ்கியது. சபையெல்லாம் முக்கால்வாசி முங்கிட்டு. அப்போ என்னுடைய பைக்கு எல்லாம் அதில் மூழ்கி விட்டது. பைக் எல்லாம் போய் சர்வீஸ் பண்ணி, அது பண்ணி இது பண்ணி எல்லாம் சரி பண்ணியாச்சு. எல்லாம் சரி பண்ணாங்க. எல்லாம் சரி பண்ணி பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவன் சொல்கிறான், சார் என்ன சார் பைக் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு, பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ நான் பைக்கு நானும் சுற்றி பார்க்குறேன், அவனும் பார்க்குறான். சார் எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு, பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அவ்வளோதான், பைக்கு காலாவதி ஆகிட்டு, பைக்கு முடிச்சுட்டு அவ்வளோ, இனி உங்களுக்கு இந்த பைக்கை வைத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, உபயோகம் இல்லை, எங்கேயாவது பழைய இரும்பு கடையில் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு அந்த பைக் மெக்கானிக் சொல்கிறான். நானும் கையை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பைக் என்னென்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கும். வித்தின் செகண்ட், ஒரு 2-3 செகண்ட்ஸில் அப்படியே ஆஃப் ஆயிரும். இப்போ என்ன அப்படின்னா, நானும் அப்படியே கை வச்சுட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே, ஆண்டவரே நமக்கு இருக்கிறதே ஒரு பழைய பைக்கு, இனி புது பைக்கெலாம் வாங்க முடியாது, ஊழியத்தில் அப்போதைய வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே கையை அந்த அந்த ஹேண்டில் பகுதியில் வைக்கிறேன். அப்படியே முன்பு கையை வைக்கும்போது சைடில் அந்த பைக்கில் ஒரு சிஸ்டம் என்னென்னா, கியர் நியூட்ரல் பண்ணி அந்த இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு சிறிய அளவில் ரெட் கலரில் ஒரு சிறிய அளவில் ஒரு சுவிட்ச் இருக்கும். சின்ன சைஸ், ரொம்ப ஸ்மால் சைஸ், அது சின்னதாக தெரியும். உடனே அதில் கை வச்சா அது விரல் அதில் படுது. விரல் பட்ட உடனே அதில் அந்த பட்டன் என்னென்னா, அது உள்ளே ஏதோ கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிருக்கு. அவன்கிட்ட சொல்கிற இந்த பட்டனை கவனிங்க. உடனே அதை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததாக ஓப்பன் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி அந்த வெளியே இழுத்து விட்ட பிறகு திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஆஃப் ஆக மாட்டேங்குது, சரியாகி விட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு வசனம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவார். உங்களால் ஒரு அற்பமான காரியம் கூட செய்ய கூடாது இருக்க. எல்லாம் நல்லா கவனிங்க. உங்களால் ஒரு அற்பமான காரியம். சில நேரத்தில் சிலர் ரொம்ப பயங்கரமான காரியத்தை செய்வாங்க. பயங்கரமான சிம்சோன் 1000 பேரை கொண்டான், கழுது தாடை எலும்பு எடுத்து. ஆனால் தண்ணி இல்லாமல் சாக போனான். தண்ணி குடிக்க என்ன கிடையாது, ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கிடையாது. 1000 பேரை கொண்டான். இப்போ அவன் சொல்கிறான், தண்ணி இல்லாமல் நான் சாக போகிறேன் அப்படிங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் ரொம்ப நிறைய சாதிச்சிருவாங்க, கடைசியில் மாட்டுவது ஒரு சின்ன காரியத்தில் மாட்டிக்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்களால் ஒரு அற்பமான காரியத்தை கூட செய்யக்கூடாது இருக்க, மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அர்த்தம் என்னன்னா, சின்னதோ பெரியதோ நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவைகள் நமக்கு செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் நல்லவர். எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளால முடிகிற காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்தில் கையை வைக்கணும்.
நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எந்த காரியத்தையும் அவர் நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். முடியாதவைகளை சில நேரங்களில் அற்பமான காரியங்களோட செய்ய முடியல. ஆனால் தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால் அவரிடத்தில் நம்ம கேட்கணும். லூக்கா 18 விதவை முடியாத காரியம் அவளுக்கு அது செய்து கொடுக்கப்பட்டது. இதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் 9வது வசனத்தில் மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஜெபத்தை குறித்து சொல்கிறார். சொல்லிட்டு அதே அதிகாரத்தில் 7 காரியங்களை ஆண்டவர் என்னோடு நான் ஒரு முறை ஜெபம் பண்ணும் பொழுது பேசினார். 7 காரியங்கள். இந்த 7 காரியங்களுக்காக நம்ம டெய்லி ரெகுலராக ஜெபிக்க வேண்டும். அதில் முதல் ஆராதனையில் நான் 2 வசனங்கள் வெளிச்சத்தை குறித்து பேசினேன். அதில் 33, 34, 35 வசனங்களை நான் மையமாக வைத்து 2 வைத்து முதல் ஆராதனை. 2வது ஆராதனையில் 11, 12, 13 வசனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து போன ஆராதனையில் பேசினேன். இந்த ஆராதனையில் நம்ம இப்பொழுது 23வது வசனம், 28வது வசனம், இந்த 2 வசனத்தை மையமாக வைத்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது 23வது வசனத்தில் என்னோட வாசிக்க கேட்டோம், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். அப்ப என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே நம்ம ஜெபத்தில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஐக்கிய ஜெபம். அல்லேலூயா. நான் டெய்லி ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும், நான் உம்மோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 2க்கு அர்த்தம் வேறு. நீர் என்னோடு இருக்கணும். அநேக நேரங்களில் நம்ம எல்லாரும் இதை கேட்போம், நீர் என்னோடு இருக்கணும். பாட்டெல்லாம் படிச்சிருவேன், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். தாவீதோடு இருந்தார், அவன் எப்படி இருந்தான்? அவன் போகிற இடமெல்லாம் வெற்றி விருத்தி அடைந்தான். நான் உன்னோடு கூட, யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்துல புத்திமானாய் நடப்பாய். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வாக்குத்தத்தம், ஒரு உன்னத வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு சொல்லுகிறார். அதே நேரத்தில் நான் தேவனோடு இருக்கிறேன்னா, இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்க, சந்தேகம் வந்துடும். கிதியோன் கேட்டான், தூதன் சொல்றான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடனே அவன் கேள்வி கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு இல்லை என்கிற முடிவுக்கு நம்ம வருகிறோம். அவரு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு புஸ்தகம், ஒரு கிறிஸ்தவ உதாரண புஸ்தகம் ஒன்று வாசிக்கும் பொழுது அதில் ஒரு கதை ஒன்று வாசித்த நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு நல்ல கர்த்தரை விசுவாசிக்கிற, வசனம் தெரிந்த, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர் ராத்திரி அவர் தூங்கும்பொழுது ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில் 2 ஜோடி காலடி தடங்கள் அப்படியே போய் நடந்து போகிற மாதிரி ஒரு சொப்பனம். ஒரு சொப்பனத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னாராம், நானும் நீயும் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். திடீரென்று ஒரு கரடுமுரடான பாதை. அப்பொழுது ஒரு காலடி தடம் மட்டும் அதில் தெரிகிறது, ஒரு காலடி தடம் இல்லை. இவருக்கு உடனே ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலையில் என்னை கைவிட்டு விட்டீரே. கர்த்தர் கேட்டாராம், ஏன் உன்னை கைவிட்டேன் என்று சொல்கிறாய்? இல்லை ஆண்டவரே, நம்ம 2 பேரும் சேர்ந்து நடந்தோம், இந்த கஷ்டமான கடினமான ரோட்டில் உங்கள் காலடி தடம் இல்லை, என்னுடைய காலடி தடம். கர்த்தர் சொன்னாராம், அது உன்னுடையதல்ல, அது என்னுடையது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இந்த கரடுமுரடான பாதையில் நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா சூழலிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நான் மரளரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். இந்த நிச்சயம் விசுவாசம் நமக்கு அசைக்கப்படக்கூடாத அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் காலம் முழுதும் நம்மோடு இருக்கிறவர். ஆமென். நம்மை கைவிட தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர்.
நம்மை இந்த உலகத்தின் நிறைவில் வரை நித்திய வாழ்க்கை அங்கேயும் ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை நடத்துகிறவர். ஆனால் நமக்குள் ஒரு கேள்வி எழும்பணும், நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? நான் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உம்மோடு இருக்கணும், நானும் உம்மோடு இருக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைகளை சின்ன வயசில் நம்ம கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவோம். வளர்ந்த பிறகு அந்த பிள்ளை நம்ம என்ன செய்யும், கையை விட்டுட்டு ஓடும். இந்த பிள்ளை என்ன செய்யும், என் மக ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன பிள்ளையில கொஞ்சம் தூரம் தான் எங்கள் கேம்பஸில் ஒரு வாட்ச்மேன் இருந்தார், அவர் போய் கூப்பிட்டு வருவார். எங்கள் வீடு நெருங்கின உடனே அவர் சொல்லார், எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லார், கொஞ்சம் வீடு நெருங்கின உடனே மகா அவர் கையை உதறிட்டு வீட்டுக்கு ஓடி வருவா. நல்ல கவனிங்க, நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய கரத்தை உதறிவிட்டு நம்ம ஓடுகிறோம். அதான் நம்ம கேள்வி கேட்கணும், நான் உம்மோடு இருக்கிறேனா? ஆண்டவரை பார்த்து கேட்கணும். அப்போ ஆண்டவர் பதில் சொல்வார். பிரியமானவர்களே, தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன். அப்ப ஆண்டவரோடு ஐக்கியப்படலைன்னா நம்ம சிதறடிக்கப்படுகிறோம். சத்துரு சிதறடிக்க வருகிறான். சத்துரு நினைச்சிடனா, இதோ சிதறடிக்கிறவன் யாருக்கு முன்னால வருகிறான்? உன் முகத்துக்கு முன்பாக சொல்லப்படுகிறதா? எங்க வரானா? உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். பிசாசுடைய வேலை அந்த வேலை. அவன் திருடுகிறது, கொள்ளையடிக்கிறது, சிதறடிக்கிறது, குடும்பங்களை பிரிக்கிறது. அதான் அவன் வேலை. சிதறடிக்கிறது, சின்னாபின்னமாக்குறது. நல்ல குடும்பமா இருக்கும், நல்ல ஐக்கியமா இருப்பாங்க, ஆனா சிதறடிச்சிருவான். பிசாசுடைய வேலை. ஒரு சபை நல்ல சபையா இருக்கும், சபைக்குள் பிசாசு புகுந்து சபையை சிதறடிக்க பார்க்கறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கும் பொழுது பிசாசு நம்மை சிதறடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரோட ஐக்கியமாக என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிசாசு உள்ள வந்துடுதான். ஒரு மனுஷன், ஒரு ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த தன் வீட்டுக்கு திரும்பி போவேன். அப்போ நம்ம பக்கத்துல பிசாசு வர்றானா ஆண்டவர் இருந்தார் என்ன செஞ்சிருவான்? விலகிடுவான். சத்தியம் இதுதான். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா பிசாசு நம்ம அருகில் வருவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியர் ஒரு ஜோக்கா கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு ஒரு வனாந்தர வழி, ஒரு காட்டுப்பகுதி மாதிரி அவர் ஊருக்கு நடந்து வந்துட்டு இருந்தாராம். வழியில் இவர் ஊழியம் செய்யவர் சிலர் பிடிக்காம இவர் எப்படியா பயமுறுத்தணும்னு சொல்லி சாஸ் மாதிரி வேஷம் போட்டு மரத்தில் ஏறி நின்று சத்தம் போட்டாங்களாம். இவர் நின்று சொன்னாராம். இது அந்த ஆட்களை பார்த்து அவங்க ஒரு மாதிரி அந்த தூதர்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாமே பாட்டு ஒரு மாதிரி இருந்தாங்களாம். உடனே இவர் சொன்னாராம், தூதர்களாக இருந்தால், தேவ தூதர்களாக இருந்தாலும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. காரணம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை பிசாசாக இருந்தாலும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. காரணம் உங்கள் தங்கச்சி தானே கல்யாணம் முடிச்சிருங்க அப்படின்னாராம். உங்கள் தங்கச்சி தான். இதெல்லாம் ஜோக்குக்காக சொல்கிற கதை. பிசாசு தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ ஒருத்தரையும் விட மாட்டான். பிசாசு ஒரு மனிதனை பிசாசு தொட்டுச்சுன்னா ஆள்லாம் பார்க்க மாட்டான், யாருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் சொன்னாலும் சரி விட மாட்டான். பிசாசு உள்ள திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளது. அப்போ ஏன் கூட்டிட்டு ஏன் உள்ள வருது? ஏன் பிசாசு வருகிறது? பிசாசு தேவ பிள்ளை பிடிக்க முடியுமா? கேள்வி கேட்பாங்க. பிரியமானவர்களே, கேள்விக்கு பதில் என்னன்னா, கர்த்தர் கூட இருந்தார்னா பிசாசு அருகில் வர முடியாது. ஆமென். கர்த்தர் இல்லைன்னா உள்ள வந்துடுவான். பிசாசு உள்ள நுழைவதற்கு இடம், கர்த்தர் அங்க இருந்தார்னா வர முடியாது. கர்த்தர் அடைச்சிருந்தார், அவனுக்கு வாசல் அடைக்காரு. இங்கே அதைத்தான் ஆண்டவர் இயேசு அழகாக குறிப்பிடுகிறார். என்னோட இராதவன் எனக்கு விரோதி. ஆண்டவரோட ஐக்கியம். நம்ம ஜெபிக்க வேண்டியது, நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியது, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவனோடு ஐக்கியப்பட முடியாததற்கு காரணங்கள் என்ன, தடைகள் என்ன? வேகமாக உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 6:15 கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்,
எரேமியா 20:11 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆதியாகமம் 39:2 வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், மோசேயோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார். ஆண்டவர் யோசுவா பார்த்து என்ன சொன்னார்? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். வேதாகமம் முழுவதும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் எல்லாருடைய தேவன் இருந்தார். ஆனால் தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியாததற்கு தடைகள் என்ன? வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசிவிட்டு நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியாததற்கு காரணம் என்ன? யோவான் சுவிசேஷம் 1:12 வசனத்தை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது வசனம் அங்கே சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், நல்லா கவனிக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவு எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அறியாமை, அநேக நேரங்கள் நம்முடைய அறியாமை தான் நம்மை சிறைக்குள் தள்ளுகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நமக்கு ஒரு அறியாமை இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இருந்து என்னை நடத்துவார் என்கிற அந்த அறிவு, அதுதான் விசுவாசம். கர்த்தரின் பிரச்சனை மாற்றுவார், கர்த்தரின் கடன் பிரச்சனை மாற்றுவார், கர்த்தரின் தேவையை சந்திப்பார். ஆபிரகாமுக்கு அறிவு இருந்தது, நெருப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வழிபொருள் எங்கே? ஈசா கேட்ட பொழுது ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார்னா அந்த அது நான் ஒரு தரிசனத்துக்காக சொல்றேன். ஜெபத்தில் தரிசன ஜெபம் என்று நான் முதல் ஆறாண்டில் பேசினேன். எத்தனையோ 1000 ஆண்டு கழித்து இயேசு சிலுவையில் பலியாக போகிறதை தான் ஆபிரகாம் குறிப்பிடுகிறான். அந்த பலியை எது பார்த்து கொள்ளப்படும்? நம்ம எல்லாரும் யெகோவா ஈரே என்றால் நம்ம பணம், வீடு, நம்ம வசதி, உணவு, அதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தப்பு கிடையாது. ஆனால் அதில் அடங்கியிருக்கிற ஒரு சத்தியத்தை நம்ம சரியாக அறிந்து ஜெபித்தால் ஒன்றிலும் நம்ம குறைபட முடியாது. என்ன பார்த்து கொள்வார் தெரியுமா? எனக்காக பலியை இயேசு பார்த்து கொள்வார். என் பாவத்திற்காக சிலுவையில் பலியானார். என் பாவ பரிகாரத்தை அவர் பார்த்து கொள்வார். என் பாவத்தை அவர் கழுவுவார். என்னை பாவத்திலிருந்து அவர் விடுவிப்பார். பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்க வல்லவர். அதுதான் அது சத்தியம். அதைத்தான் ஆபிரகாம் சொன்னான். அதைத்தான் இயேசு சொல்லும் பொழுது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அந்த தரிசனம் ஆபிரகாமுக்கு இருந்தது. எத்தனை 1000 ஆண்டு கழித்து இயேசு பலியாக போகிறதை ஆபிரகாம் அங்கே சொல்கிறான். எதை பார்த்துக்கொள்ள? பலி பொருள் தான் அங்கே கிடையாது. அந்த பலியான ஒரு ஆடு அங்கே வருகிறது. ஆபிரகாம் மலையினுடைய ஒரு பகுதியில் ஏறி வரும் பொழுது இன்னொரு பகுதியில் பலி பொருளை ஆண்டவர் என்ன செய்றாரு? மேலே ஏற்றுறாரு. அந்த ஆட்டை மேலே ஏற்றி கொண்டு வராரு. ஏன்னா ஆடு எங்கேயோ மேய்ந்து கொண்டு இருக்கின்ற ஆடு, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆடு அப்படி என்ன செய்றாரு? இன்னொரு பகுதியில் கொண்டு வராரு. அந்த ஆடு தான் அந்த மோரியா மலையில் பலியிடப்பட்டது. அந்த மலையில் பலியிடப்பட்டது அந்த ஆடு. இயேசு கொல்கத்தா மலையில் அவர் நமக்காக பலியானார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த பலியை பார்த்து கொள்வார். அப்ப நமக்காக அவர் இயேசு பலியானதுனால, பலியை அவர் நிறைவேற்றினதுனால நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாவற்றையும் சேர்ந்து, அதோடு சேர்ந்து எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. அதான் யெகோவா ஈரே. அப்ப யெகோவா ஈரேன்னு நம்ம சொன்னா, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கும்போது நம்ம சிலுவை தான் பார்க்கணும். சிலுவையில் இயேசு நமக்காக பலியானதை நம்ம இருதயத்தில் தியானிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் டெய்லி நான் ஜெபம் பண்ணும் பொழுதுலாம் நான் டெய்லி சிலுவையை தியானிக்காமல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். டெய்லி தியானிக்கும்போது சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினது அப்படியே 1 மணி நேரம் தியானிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம், நீங்கள் சிலுவை பலியை தியானித்து விசுவாசிங்க, எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் நீக்கப்படுகிறது, வியாதிகள் மாற்றப்படுகிறது, சத்துருடைய போராட்டத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை நமக்கு அதில் கொடுக்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, தேவனுடைய பிள்ளை நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஏன் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை? தப்பு செய்கிறதுனால தான். லூக்கா 15 அவன் சொல்லுகிறான், உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல.
மகன்தான். அந்த தகப்பனுக்கு அவன் மகனா? மகன் இல்லையா? இளைய குமாரன் சொல்கிறோம். சிலர் கெட்ட குமாரன், இளைய குமாரன். அவனுக்கு உலகத்தில் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவன் இளைய குமாரனோ கெட்ட குமாரனோ எந்த குமாரனோ, ஆண்டவர் அவனை மகனாக தான் பார்க்குறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சொன்னான், அவன் என்ன சொன்னானா, நான் மகன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்ல. என்ன காரணம்? தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். அசுத்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. எப்பொழுது நாம் தேவனை விட்டு பிரிகிறோம், அந்த பிரிகிற உணர்வு எப்பொழுது வருகிறது? எப்பொழுது நம்ம அசுத்தத்தை நோக்கி போகிறோமோ, பாவத்தை நோக்கி போகிறோமோ, தப்பான காரியங்களை தெரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் நமக்குள்ள தேவனை விட்டு அந்த பிரிகிற அந்த உணர்வு உண்டாகிறது. நமக்குள்ள ஒரு நிச்சயம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை இல்லைங்கிற அந்த நிச்சயம் நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய பிள்ளை என்கிற 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வாசிங்க. ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். 1 யோவான் 3:1 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே. அப்ப அன்புனா என்ன? ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு என்ன தெரியுமா? அன்புக்கு பல டெஃபினேஷன், விளக்கம் கொடுக்கலாம். ஆனா ஒரே விளக்கம், அவர் சொல்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளை என்று நம்மை பாராட்டுகிறார். ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அங்கீகாரம் கொடுக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அதான் அங்கீகாரம், அதான் அன்பு. நம்ம எவ்வளவு அசுத்த வாழ்க்கை, அவர் தகுதி கிடையாது பாருங்க. தகுதியில்னு சொல்லி வருகிறான். ஆனா அந்த தகப்பன் அந்த மகன் என்கிற அங்கீகாரத்தை தான் கொடுக்கிறான். இந்த தகப்பன், என் மகன் கிடையாது, நீ போ. நாம இருந்தால் யாராவது நம்ம தப்பு பண்ணாங்கன்னா, விரோதமாக செயல்பட்டாங்கன்னா நமக்கு கோபம் வரும். நான் ஒரு முறை மதுரையில் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மதுரை ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு, நான் என்னுடைய நண்பர் ஒரு சுந்தர், அவர் திடீர்னு சொன்னார், வாங்க ஒரு வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு போயிடுவோம், பக்கத்தில் ஒரு வீடு. அப்போ அவர் கூட போனோம். அந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ண போனோம். அவங்க ஒரு சிஎஸ்ஐ சபை பின்னணி சேர்ந்தவர்கள். அப்போ பேசிட்டு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? மூத்த பையன், அடுத்த ஒரு 2வது ஒரு பையன், அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை, 3 பிள்ளைகள். அவங்க அது 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு மகனும் மகளும். மூத்தவன் இங்கே ஒருத்தரும் பதில் சொல்லலை. அந்த அம்மா அப்படியே அழுகிறது. உடனே அவர், அந்த ஐயா என்ன சொன்னார், அவர் ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருந்தார். நான் கடைக்கு போகிறேன்னு போயிட்டார். அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுது, மூத்த பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க, வீட்டுக்காரர் துரத்தி விட்டார். நீ தேடலையா, அவன் வரலையா? நாங்கள் தேடலையா, அவனை தேடி போகலை, அவனும் வரலை. அந்த அம்மா அழுகிறாங்க. அம்மா, அந்த தாய் பாசம். அவர் அப்பாவுக்கு என்னென்னா பயங்கர கோபம், வரவே கூடாது, என் பேரை கெடுத்துட்டான், என் பேரை கெடுத்து வாழ்ந்து விட்டான், அவன் வரவே கூடாது. நம்முடைய மனித இயல்பு. மனிதர்கள் நம்ம சேர்க்க மாட்டோம், நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இங்கே தகப்பன் அந்த அன்பு, தேவனுடைய அன்புக்கு அந்த ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த குமாரனை, மகனை மகனாகவே பார்த்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி பார்க்கோம்? நம்ம எல்லாரும் அவனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? கெட்ட குமாரன். என்ன பேர் கொடுத்துருக்கோம்? கெட்ட குமாரன், கெட்டவன். உலகம் நமக்கு கெட்டவன் என்று பேர் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை நல்லவன் என்று சொல்கிறார். ஆமென். தேவன் பார்க்கிற விதம், மனிதர்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. அவனை நல்லவனாகத்தான் தகப்பன் பார்க்கிறான், மகனாகத்தான் பார்க்கிறார். எனக்கு இந்த வித பகுதியில் வாசிக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றை விட நான் தேவனுடைய அன்பை தியானிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த அழுகை வந்துடும், மனசெல்லாம் உடைஞ்சிரும். அந்த தேவனுடைய அன்பு, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஒரு தாய் அழுது சொன்னேன், ஆண்டவர் சொல்ல, தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்கள், அப்போ தேவன் நம்ம நமக்கு அந்த பாராட்டின் அந்த அன்பு, பிதாவானவர் தேவன் அவருடைய பிள்ளை என்று சொல்கிறதுனாலே அவருடைய பாராட்டின் அன்பு எவ்வளவு
பெரிதென்று பாருங்கள். அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆரம்பத்தில் சீஷர்களின் பேர் இருந்தது, கிறிஸ்தவர்களின் பேர், நமக்கு விசுவாசின்னு பேர், ஏதோ ஒரு பேர் நமக்கு இருக்கு. நமக்குன்னு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது மகன் மகள் என்று தான் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? மகனே மகளே என்று தான் நம்ம என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இவங்க எல்லாம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. எனக்கு அந்த வேத பகுதியும் ரொம்ப பிடிக்கும். இந்த யோவான் தான் அன்பை பற்றி ரொம்ப எழுதுவார். யோவான் புத்தகமும் யோவான் நிருபங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து அதிகமாக எழுதுவார். நான் இந்த கிளாஸ் எடுப்பேன், பாடம் எடுப்பேன், டீச்சிங் கிளாஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அப்போ மதியத்து மேலே அப்படி எடுக்கும் பொழுது எல்லோரும் உண்ட மயக்கம் தொண்டர் கொண்டு எல்லோரும் தூங்குவாங்க. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 1 யோவானில் ஒரு பகுதி இருக்கிறது, எனக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரம். அதில் வரிசையாக வாசிச்சிங்கன்னா அன்பு அன்புன்னு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். உடனே நான் சொல்லுவேன், வசனம் வாசிப்பேன், அன்புன்னு வரும்போது எலும்பி நிற்கணும், அதுக்கு பிறகு உட்காந்துடணும் அப்படிம்பேன். ஒரு 10 நேரம் எலும்பி உட்கார்ந்த பிறகு பாஸ்டர் போதும் பாஸ்டர், ஏன்னா 10க்கு மேலே அது என்ன வரும், அந்த இடத்துல இந்த அன்புங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வரும். யோவான் இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்த ஒரு நல்ல சீசன். இயேசுவின் அன்பை குறித்து அதிகமாக எழுதினவர் இந்த யோவான். இந்த யோவான் எழுதும் பொழுது எல்லாரும் பின்மாற்றமாக போயிடுவாங்க. எல்லாரும் பின்மாற்றமாக போய் எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டு எல்லாரும் அங்கே இருக்கும் பொழுது மீன்லாம் பிடிக்க முடியாமல் அங்கே இருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு? யோவான் 21:5 வாசிங்க. யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பிள்ளைகளேன்னு சொல்றாரு. பின்மாற்றக்காரர்னு சொன்னாரா? பின்மாற்றம் போனால் நம்ம அவனை பார்த்து என்ன சொல்லலாம்? இப்போ ஒருத்தர் சபைக்கு வந்தவர் பின்மாற்றமாகி ரோட்டில் நிற்காரு, நம்ம அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? இது பின்வாங்கி போன ஆள் தான் நிற்கிறாரு, பின்மாற்றக்காரரே. இயேசு பின்மாற்றக்காரர்னு சொல்லலை, என்ன சொன்னாரு? பிள்ளைகளே. இந்த வார்த்தைகள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது உண்மையிலே என்னுடைய உள்ளமெல்லாம் உடையும். ஆண்டவர் நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணாலும், அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை என்றாலும், நம்ம உண்மையில் என்றாலும் தான் தீமோத்தேயு பவுல் எழுதும்பொழுது, நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்மகிட்ட உண்மை இருக்காது. நம்ம 10 ரூபா, நம்ம 1000 ரூபா பேங்கில் கடன் வாங்கினா வட்டி சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும்? எத்தனை சதவீத வட்டி? சில இடங்கள்லாம் லோன் கிடைக்கல, நம்ம அதிகமான வட்டி வரும், நிறைய வட்டி கொடுப்போம். சில நேரங்களில் வட்டியெல்லாம் வட்டி சேர்ந்து நம்ம வட்டி கட்டலைன்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு 500 ரூபா, மொத்தத்தில் 1500 ரூபா கட்டினா தான் அது க்ளோஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் 1000 ரூபா கொடுத்துட்டு வெறும் 100 ரூபா தான் கேட்காரு. நம்ம உண்மை இல்லாமல் இருப்போம், நம்ம 100 ரூபா கொடுக்க மாட்டோம். ஆனால் 500 ரூபா பேங்க் கேட்டால் கொடுத்துரும். பேங்க்கில் 500 ரூபா கேட்டால் சொல்லுங்க, 1000 ரூபாய்க்கு 500 ரூபா வட்டி கேட்டால் அவன் 1000 ரூபா கொடுக்குறான் கடனா. 500 ரூபா வட்டி கேட்டப்போ 1500 கொடுக்கணும், வட்டியும் சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும்? 1500. ஆனால் கர்த்தர் 1000 ரூபா கொடுத்து எவ்வளோ கேட்காரு? 100 ரூபா தான் கேட்பார். நம்ம உண்மை இல்லாமல் இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? என் சபையில் ஒருத்தர் முன்னால் ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார். கரெக்டாக 10ல் 1னா கரெக்டாக அவர் அதில் வைப்பார். உதாரணத்துக்கு ஒரு 12,210 ரூபா அவருக்கு சம்பளம் கரெக்டாக வந்ததுன்னா, அப்போ அப்படி எவ்வளோ வைக்கணும்? 1210. கணக்கு தப்பு பண்ணிட்டீங்களா? 200 எவ்வளோ? 1021 தானா? சரிதானா? கரெக்டாக வைப்பார். சில்லறை இருந்தாலும் சில்லறையும் கவரில் போட்டு கரெக்டாக வைப்பார். ஒரு நாள் சொன்னார், எல்லாரும் 10 ரூபான்னு கொடுங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், எல்லாரும் 10 ரூபான்னு கொடுக்காங்க, நீ என்ன ஸ்பெஷலாக? நீ எல்லாரும் கொடுக்குற மாதிரி இன்னிலிருந்து நான் 10ல் 2 கொடுக்க போகிறேன்னு அவர் 20% கொடுக்க ஆரம்பித்தார். எவ்வளோ கொடுத்தாரு? டபுளாக்குனார். அவர் டபுளாக்கி எப்படி கொடுத்தார்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க. அதனால நம்ம கொடுத்தாதான் கொடுப்பவர் அல்ல. அக்கா கொடுத்தாதான் கொடுப்பாரா? நீங்கள் இப்படிலாம் பேசி மயக்குறீங்க, ஆசை காட்டி மக்களை ஏமாற்றுகிறீர்கள், அப்படியெல்லாம் ஊழியர்களை குறித்து தப்பாக சொல்லப்படுது. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதில் அவர் உண்மையுள்ளவர். மனமாற மனுப்புத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. நம்ம வாக்கு மாறி இருந்தோம், பொருத்தனைகளை மறந்துடுதோம், தீர்மானத்தை மறந்து விடுகிறோம். எல்லாம் 1ஆம் தேதி நிறைய தீர்மானம் எடுப்போம், மறுநாள் கேட்டாலும் நிறைய பேருக்கு என்ன தீர்மானம் எடுத்தனே தெரியாது. ஸ்தோத்திரம். நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பான், பொருத்தனை பண்ணி இப்போ 5ஆவது மாதம் முடிய போகிறது, ஆனால் எல்லாம் மறந்துடுவான். ஆண்டவரே நான் இப்படி ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், இப்படி ஒழுங்காக ஆராதனைக்கு வந்துடுவேன், இப்படிலாம் கொடுப்பேன், இப்படிலாம் ஊழியம் செய்வேன், ஆத்மதயம் பண்ணுவேன், எல்லாம் சொல்லுவான், மறந்துடுதோம். நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். நம்ம எப்படி போனாலும் சரி. அதான் இவங்களை பாருங்க, பின்மாற்றமாக போனாங்க. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவோம், எங்கே போனாலும் உண்மை விட மாட்டோம், உயிரே போனாலும் விட மாட்டோம். சேவல் கூறுவதற்கு முன்னே என்னை மறுதலிப்பாய் பேதுருவை பார்த்து சொன்னார். அவன் சொன்னான், என்ன சொன்னான்? அதெல்லாம் நடக்காது ஆண்டவரே. அவன் தான் முதலாள மறுதலிச்சுட்டு போனான். ஆனாலும் அவர்களை தேடி வந்ததை விட எனக்கு, நான் அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தை தொட்டது இதுதான். 21:5 தான். பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? பிள்ளைகளே. இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க. பெற்றோர் கோபத்தில் நீ என் பிள்ளை கிடையாது அப்படின்றவாங்க, கோபத்தில் சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் கோபத்தில் கூட பிள்ளை இல்லைன்னு கூட அவர் சொல்ல மாட்டார். இமைப்பொழுது, ஒருவேளை அந்த இமைப்பு ஒரு செகண்ட் தான். உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மனதுருக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது, ஒரு இமைப்பொழுது கூட நம்மை மறவாதவர். பிள்ளைகள் என்கிற, அப்ப தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நாலெட்ஜ் நமக்கு இருக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அந்த தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம். நான் எங்க இருக்கிறேன்? நான் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நான் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. எங்க இருக்கணும்னா, எபேசியர் 2:7 வாசிக்கிறோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்து எங்க உட்கார வச்சிருக்காரு? உன்னதங்களில் அவரோடு கூட. ஆமென். நம்ம இருக்க வேண்டிய இடம். நீங்க உலகத்தில் போகும் பொழுது எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்க, அது இருக்கும்போது சிந்திக்கணும், ஐயோ நான் இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தூசியை உதறி விட்டு எழுந்துரு, ஓடு, இச்சைகளுக்கு விலகி ஓடு, பாலித்துக்குரிய இச்சைகள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. சொந்தக்காரங்க நாங்கள் போய் உட்கார்ந்துடக்கூடாது. செயின்ட் அகஸ்டின் ஒருத்தர், பரிசுத்த அகஸ்டின், அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான். கேத்தலிக்கில் அவரை பாராட்டுவாங்க. அவர் வாலிப வயதில் நிறைய பாவங்கள் செய்தாராம். அப்போ நிறைய தப்பு பண்ணுவார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அவர் ஊழியம் செய்து ஒரு நாள் ரோட்டில் போகும் பொழுது அவருடைய பழைய காதலி அகஸ்டின் அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டுச்சான். கொஞ்சம் தூரத்தில் இவர் லேசாக திரும்பி பார்த்தாராம் அந்த பழைய காதலி. உடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சாராம். இந்த அம்மா விடலை, அகஸ்டின் அகஸ்டின் துரத்துக்கிட்டே பின்னால் வருதான். வேகமாக ஓடுனாராம். அகஸ்டின் என்ன தெரியலையா? நான் தான். உடனே அகஸ்டின் சொன்னாராம், நீ பழைய ஆளுதான், நான் இப்போ புதிய ஆள்னு திரும்பி பார்க்கணும். ஓடியே போயிட்டாராம். என்ன செய்யலையா? நான் பழைய அகஸ்டின் கிடையாது, உங்ககிட்ட நிற்க முடியாது, உங்கூட இருந்து பேச முடியாது. நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்கள் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. நான் நிற்கிற இடம் எங்க? ஆபிரகாம் குறித்த இடத்துக்கு வந்தான். அந்த ஆதியாமத்தில் அந்த 22 அந்த பலி செலுத்த ஒரு நாள் ஒரு ஊழியர்கள் மத்தியில் இப்படி பேசினேன். ஆபிரகாம் குறித்த இடத்துக்கு வந்தான். நீ எந்த இடத்துல இருக்கிற? பிரசங்கம் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன அண்ணன் கூப்பிடார். அண்ணன் மன்னிச்சுக்கிறேங்க, என்ன விவரம்? ஆண்டவனோடு பேசினார். நான் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நிற்கேன். அப்போ அவர் கல்யாணம் ஆகலை. எங்கே நிற்கேன்? தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நிற்கேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினார், நான் ஒப்பு கொடுக்குறேன், எப்படி அங்கே போய் நிற்க மாட்டேன். அப்போ எது தேவை? ஆண்டவருடைய சமூகம். தேவையில்லாத இடத்துல போகும்போது நமக்கு பிரச்சனை வருது, கஷ்டங்கள் வருது, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது, அங்கே இழுக்கப்படுகிறது. நம்ம எங்கே இருக்கணும்? சிம்சோனுக்கு அவன் நசரே விரதம் கரெக்டாக இருந்திருக்கணும். அவன் கரெக்டாக இருந்திருக்கணும். தேவையில்லாத காரியங்களை போய் அவன் சிக்கிக்கொண்டான். ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியத்தில் நினைச்சக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதில் ஆண்டவர் நல்லவர். நீதிமொழிகள்லாம் நல்லா வாசித்து பார்க்கும்போது நான் வாலிபர்களுக்கு சொல்லலாம், டெய்லி ஒரு நீதிமொழிகள் வாசிங்க, உங்களுக்கு ஞானம் அறிவு புத்தி வரும். தேவையில்லாத இடத்த விட்டு விலகுங்க.
வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. வழியில போற நாயை காதை பிடிச்சு இழுத்தா அவ்வளவுதான். சொல்றோம், நிறைய காரியங்கள் இருக்கு. தேவையில்ல காரியங்கள் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவையற்ற இடங்களுக்கு போகக்கூடாது. எங்க இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்? சங்கீதம் 1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்காலின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் செய்வது வாய்க்கிறது. ஏன் செய்கிறது வாய்க்கல? ஆண்டவரோட ஐக்கியம். அந்த தேவனுடைய பிள்ளை, இந்த மதிப்பை நம்ம காத்துக்கொள்ளுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த மதிப்பை நம்ம தக்க வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கணும். எங்க பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ், பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸுடைய தகப்பனார், அவர் எங்களுக்கு ஊழியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது சொல்லுவார், நீங்கள் ஊழியக்காரன் ஆகிட்டு, நான் வாலிப வயசு, அப்போ திருமணம் ஆகவில்லை, நீ ரோட்டில் டீ கடையில் கூட ரோட்டில் நீ டீ வேணா யார்கிட்ட வாங்க விட்டு உள்ளே இருந்து குடி. நீ டீ குடிக்கிற ரோட்டில் கூட நின்னாங்க எல்லாரோட அவன் நின்றுட்டு இருப்பான், அந்த இடத்துல சிகரெட் எடுத்துக்கிட்டு இருப்பான், போய்ச்சிட்டு இருப்பான், அந்த இடத்துல ஊழியக்காரன் அங்கே நின்று கூட டீ குடிக்காதப்பார், ரோட்டில் நிற்கக்கூடாதும்பார். அப்போ அவர் சொல்லும்போது, இதெல்லாம் பாவமா பாஸ்டர்? ஒரு ரோட்டில் நீ டீ கடையில் நின்று டீ குடிக்கிறதெல்லாம் ஒரு பாவமா, தப்பா? அப்படியே மனசில் தோன்றும். ஆனால் எனக்கு அப்பொழுது புரியல. சில காலங்களுக்கு பிறகு அவர் சொல்வதனுடைய அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்குது. நம்ம நிற்கக்கூடிய இடங்கள், அந்த ஊழியக்காரன் வந்த பிறகு அந்த மதிப்பு, தேவையில்லாத பேச்சுகள், பரியாச பேச்சுக்கள், அங்கே போன சில இடத்துல உட்காந்தா தேவையில்லாமல் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸ்தோத்திரம். அது சகோதரனோ சகோதரியோ சகோதரிமார்கள்லாம் இப்போ நேரம் எங்கே உட்காந்து பேசுறது நல்ல. இப்போ கொஞ்சம் மொபைல் ஃபோன் வந்த பிறகு அது மாறிட்டு, ஆனால் மொபைல் ஃபோன் வேற ஒரு பக்கம் எழுதிட்டு போயிடுது. ஸ்தோத்திரம். அது வரமுன்ன கூட்டி என்ன ஆயிரும், தேவையில்லாமல் ஆட்களோட உட்காந்து நினைச்சுவாங்க, மணிக்கணக்காக வேஸ்ட்டாக அநேக குறைகளை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் சொல்லுவார், இந்த குப்பை வண்டி மாதிரி 10 வீட்டுக்கு போய் எல்லா கதையை கேட்டுட்டு ஒரே வீட்டில் வந்து எல்லா குப்பையும் கொட்டிடுவாங்களாம். 10 வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து ஒரே வீட்டில் வந்து கொட்டிடுவாங்க அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் குப்பை வண்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார். 10 வீட்டுக்கு போவீங்க. ஏன்னா ஊழியத்தில் வந்து ஆரம்பத்தில் 10 பேர் 10 விதமான பிரச்சனையை சொல்லுவாங்க. அதையெல்லாம் அவங்க இதயத்தில் சேர்த்து ஒரு வீட்டில் போய் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. நிறைய புத்திமதிகளை சொல்வார். எங்களை அப்படி நிறைய காரியங்களை சொல்லி தான் எங்களை உருவாக்கினார். ஆண்டவர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள் கவனிங்க, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளை என்றால் அங்கே கொடுக்கப்படுகிறத பாருங்க, அந்த சூழ்நிலை அவனுக்கு ஆசீர்வாதங்கள், அவனுக்கு உயர்வுகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனோட ஐக்கியத்தை தடை செய்வது இரண்டாவது எது என்று உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற தடை செய்கிற காரியங்கள் என்ன, அதை சொல்லி வேகமாக சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். சூழ்நிலைகள். இதை நான் யாத்ராமத்தில் அவங்க நடந்து வந்த பாதையை சொல்கிறேன். 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு, நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி. அதில் அவங்களுக்கு எல்லா வேத பகுதியை சொல்ல எனக்கு டைம் இல்லை. என்னாமம் 14:22 வாசிக்கிறோம். என்னாமம் 14:22 வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே வேதம் என்ன குறிப்பிடுகிறது, இந்த வனாந்தரத்தில் வந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்தீர்கள், என்னை பரீட்சை பார்த்தீர்கள். என்ன செய்றீங்க? 10 முறை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் 10 முறை. என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து விடுகிறோம், ஜெபத்தை மறந்து விடுகிறோம், தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமையை நம்ம மறந்து விடுகிறோம். இவங்க எல்லாரும் அப்படிதான். வழி அடைக்கப்படும் பொழுது, கசப்பு வரும் பொழுது, உணவு இல்லாத சூழ்நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. வாழ்க்கையை சர்வை பண்ண அங்கே முடியவில்லை, உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, பல காரியங்கள், முறையிடுதல், அவங்க கிப்ரோத்தாவில் அவங்க இறைச்சிக்காக இச்சை, காதேஸ்பரனில் அந்த அவிசுவாசம், ராட்சதர்கள் இருக்கிறார்கள். என்னாம 14 வாசிக்கிறோம். நிறைய காரியங்கள் அதில் ஒவ்வொன்றாக 10 இதை நிறைய காரியங்கள் விளக்கங்கள் சொல்லலாம், டைம் இல்லை, சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் பல விதங்களில் மாறி மாறி வரலாம். ஆனால் ஆண்டவரை முறையிடக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் பாருங்க, வழி அடைக்கப்படும் பொழுதும் வழியை திறந்தார்.
தண்ணீர் கசந்த தண்ணீரையும் மதுரமாக மாற்றினார். இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, இறைச்சி கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சமாவும் கொடுத்தாரு. நம்ம இப்போ இறைச்சி, ஆட்டு இறைச்சிலாம் விலை, மட்டன் வாங்குறது அதிக விலை. நம்ம ஒரு அளவு வாங்குகிறோம். வீட்டில் எப்படி வைக்கிறோம்? அளவாக தான் வைக்கிறோம். எல்லாருக்கும் எப்படி வைக்கிறோம்? அளவாக வைக்கிறோம். அது வீட்டுக்கார் 50 வயசு மேலே ஆகிட்டுனா சொல்லியே அளவு குறைச்சி வைப்போம். கொலஸ்ட்ரால் அதிகமாகிருன்னு சொல்லியே வச்சுருவோம். ரொம்ப சாப்பிடாதீங்க, என்ன வந்துடும்? கொலஸ்ட்ரால் வந்துடும். அவர் பயந்து சாப்பிட்டே கொலஸ்ட்ரால் வந்துடும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுன்னு யோபு சொன்ன மாதிரி, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி பயந்து இது பண்ணிடுவார். ஒரு கணவன் மனைவி அவங்க மரணமடைந்து பரலோகத்துக்கு போனாங்களாம். உதாரணம், ஒரு சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிற கதை. பரலோகத்தில் போன உடனே அந்த கணவர் தூதர் கூட்டு போய் நிறைய உணவுகளை காட்டி எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாராம். எல்லாம் இருந்துச்சான். அங்கே ஐஸ்கிரீம் அது இருக்குமான்னு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு கதைக்காக சொல்கிறது. எல்லாத்தையும் காட்டி எல்லாம் அவருக்கு எல்லாம் சாப்பிடலாமா? அவர் எல்லாம் நீங்கள் இதை சாப்பிடலாம். மனைவியை முறைச்சி பார்த்தாராம். பேசாமல் 50 வயசில் செத்து இங்கே வந்திருக்கலாம். நீ 50 வயசுலேருந்து ஒன்றும் சாப்பிடக்கூடாது இந்த பாடு படுத்திட்டிய அப்படின்னு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு சொன்னாராம். ஜோக்காக சொல்கிறது. இறைச்சி கேட்ட ஆண்டவர் எப்படி இறைச்சி கொடுத்தாரு? மூக்கில் புரட்டு வர்ற வரைக்கும் நினைச்சாரு, நல்லா சாப்பிட்டான். ஒவ்வொருத்தரும் எப்படி சாப்பிட்டான் பாருங்க. நம்ம வனாந்தரத்தில் நடந்து வர பலம் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். இல்லை அந்த கிளைமேட்டுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த்து தேவை. அப்படி கொடுத்தாரு. இவ்வளவோ வழிகளை திறந்திருக்கிறார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை நடத்துவார், என்னை போஷிப்பார். எவ்வளவு தேவை இருந்தாலும் ஃபஸ்ட்டு கூட அந்த ஆராதனை சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தேவை, ஒரு சபையை நடத்த நிர்வாகம் பண்ண எவ்வளவு தேவை வந்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளை தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நான் யாரு? நம்முடைய தேவன் கரிசனை உள்ளவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆமென் ஆண்டவர் பிள்ளை. அவர் தான் நம்ம மேலே அதிகமான கரிசனை உள்ளவர். ஜூன் மாதம் என்ன தேவை? ஜூன் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அது நெருங்கும் பொழுது நமக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணங்கள் ஓடும். எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர். நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை. அப்போ அந்த நிச்சயம் இருக்கணும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரியம், எந்த நிலையிலும் நான் கர்த்தருடைய பிள்ளை. அதை நம்ம நினைச்சக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. எந்த இடத்திலும் நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் பேர் இருக்குது. நான் அந்த ஊர், இந்த தென்காசி மாவட்டத்தில், தென்காசி பக்கத்தில் அந்த ஊர் பேர் இருக்குது. என்னடா இந்த ஊருக்கு இந்த பேர் வச்சுருக்கேன், கருத்த பிள்ளையூர்னு வச்சுருக்காங்க. என்ன ஊர்? கருத்த பிள்ளையூர். என்னடா இந்த ஊரில் இருக்கலாம் கருப்பாக இருப்பாங்க போல். நான் நினைப்பேன், என்னை விட கருப்பாக இருப்பாங்க போல் அப்படி நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நாள் அந்த ஊர் பக்கம் போனேன், விசாரித்தேன். உங்கள் ஊருக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. ஐயா, இந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? கர்த்தர் பிள்ளைகள் ஊர். அந்த ஊரே ஒரு இடம், ஒரு மிஷினரி போயிருக்கார், ரசிக்கப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கிறிஸ்தவராக மாறிட்டாங்களாம். உடனே அந்த ஊருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? கர்த்தர் பிள்ளைகள் ஊர். கருத்த பிள்ளைவர் ஆகிட்டு கர்த்தவர் ஆகிட்டாங்க. கர்த்தர் பிள்ளைகள் ஊர். நல்ல சாட்சி. இன்னைக்கு அந்த ஊர் இருக்குது, அவ்வளோ கிறிஸ்தவர்கள். அந்த ஊரில் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். கர்த்தர் பிள்ளைகள் ஊர். அதே மாதிரி எல்லா ஊரும் கர்த்தர் பிள்ளைகள் ஊராக மாறினா நல்லா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ நம்முடைய எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவரோடு நான் தேவனுடைய பிள்ளை. அவரால் மறுபடி பிறந்திருக்கிறேன், மறுபிறப்படைந்திருக்கிறேன். அவர் என்னை மறுபடி பிறக்க வைத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. அந்த ஸ்தானத்தை விட்டு விலக மாட்டேன். எல்லா இடத்திலும் நான் சாட்சியாய் வாழ்ந்து என் ஜீவிதத்தில் நான் காத்துக்கொண்டு, அந்த மதிப்பை காத்துக்கொண்டு நான் வாழ்வேன் என்கிற அந்த நிலையில் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒன்று சொன்னீங்க, ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு இடத்துல எந்த சபைக்கு போகிறேன்னு கேட்பாங்க. ஒருத்தன் சரியாக வாசிக்க தெரியலனா, எந்த ஸ்கூலில் படித்து எந்த வாத்தியார். இப்போ நம்மளை பார்த்து சபைக்கு போகிறேன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை தப்பாக இருந்துச்சுன்னா, எந்த சபைக்கு போகிற, எந்த பாஸ்டர், உங்கள் பாஸ்டர் அப்படி கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம தப்பு செய்தால் தேவனுக்கு தான் மதிப்பு குறைய வருது. நம்ம ஆண்டவர் சாட்சியாக வாழணும். கிறிஸ்தவர்கள்னால் உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? நம்ம சாட்சியாய், உண்மையாய், பரிசுத்தமாய், நேர்மையாய், நீதியாய் வாழ வேண்டும் என்று உலகம் நம்ம பார்க்கறது. அவங்க எப்படி நடந்தாலும் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுதான். நம் தேவனுடைய பிள்ளைகள். நம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோட ஐக்கியமாக இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையப்பா, நான் உம்மோடு இருப்பேன், உம்மை விட்டு விலக மாட்டேன். நல்ல தீர்மானம் எடுங்கள், நல்ல அர்ப்பணிங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். நம்ம எல்லாரும் ஜெப நிலையில எழும்பி நிற்போம். ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி இதனோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தேவனோடு கூட சரியான ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இளையகுமாரன் தகப்பனை நோக்கி வந்தான். தூரமாய் போனவன். ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்களா? நம்மை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி, நம்முடைய இயேசுவை நோக்கி ஓடி வருவோமாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். சீசர்கள் அவரை விட்டு தூரமாய் போனாலும் என் பிள்ளைகளே என்று அழைத்தவர் உன்னை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை அழைக்கிறார். உன்னை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, 1000 நன்றி. பராக்கிரமுமல்ல, கையின் பலனாலல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தியதே. பராக்கிரமுமல்ல, கையின் பலனாலல்ல, உந்தய வல்லவோ என்னை நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவான், தயவான், நித்திய தயவான். நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே, 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 நீ செய்த நன்மைக்கே. நல்ல கரங்களை தட்டி, மகனாக மகளாக அவர் நம்மை சேர்த்து கொண்டார். ஒருவேளை அவருக்கு விரோதமாய் தேவ பிள்ளையே நீ முறுமுறுத்திருந்தால், நீ அழிக்கப்படாதபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவாயா? நீ அவருடைய பிள்ளை, உன்னை அவர் நேசிக்கிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் உனக்கு இறங்குகிறவர், உன்னை தூக்கி சுமக்கிறவர். தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிறது போல தேற்றுகிறவர். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக கரங்களை பார்க்கிறேன். கரங்களை கீழே போடுங்கள். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவர். உம்முடைய அன்பு பெரியதப்பா. 100க்கு 100 எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய பிள்ளையாக நீர் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும்.
உடைய வருகையிலே காணப்படுவதற்கு இரக்கம் செய்யும். சகல துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். சர்வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று வென்று சதா காலமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்துவின் வரிய பரியந்தம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.